முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை குறித்து தேசிய அணைகள் பாதுகாப்பு கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சத்யராஜிடம் கேட்கலாம். சத்யராஜ், விரிவான விவரங்கள். முல்லை பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு குழுவின் தலைவர் அனில் ஜெயின் தலைமையில் தமிழக கேரள இரு மாநில அரசு அதிகாரிகளுடன் இன்று முல்லை பெரியாறு அணையில் ஆய்வினை மேற்கொள்ள உள்ளார்கள். தற்பொழுது இவர்கள் முல்லை பெரியாறு தேக்கடி படகுத்துறையிலிருந்து போர்ட் வழியாக முல்லை பெரியாறு அணைக்கு சென்று அணையின் கேளரி பகுதி, சட்டப்பகுதி, நீர்க்கசிவு மற்றும் பேபி அணை ஆகியவற்றினை ஆய்வு செய்து இந்த ஆய்வினை ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்வார்கள். குறிப்பாக பருவநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை தொடங்கும் பொழுது தேசிய அணைகள் பாதுகாப்பு குழுவின் தலைவர்கள் தலைமையில் தமிழக கேரள அதிகாரிகள் கொண்ட 7 பேர் கொண்ட குழுவினர் முல்லை பெரியார் அணையில் ஆய்வினை மேற்கொண்டு வருவது வழக்கம். இந்த ஆண்டிற்காக 2வது முறையாக முல்லை பெரியார் அணையில் ஆய்வினை மேற்கொள்ள அனில் ஜெயின் தலைமையிலும் தமிழக செயற்பொறியாளர் ஜெயகாந்தன் மற்றும் சுப்பிரமணியன் தலைமையிலும் கேரள செயற்பொறியாளர்கள் பிரியாஸ் மற்றும் சிஸ்வந்த் சிங் ஆகிய தலைமையிலும் 7 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது முல்லை பெரியார் அணையில் ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அணையின் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டு வரும் பொழுதும் இந்த அணை குறித்த கேரள அரசு பரப்பி ஒரு பொய் புகார்களை தமிழக விவசாயிகள் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை மதிக்கும்படி கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று தேசிய அணைகள் பாதுகாப்பு பணியின் தலைவர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு தற்பொழுது முல்லை பெரியார் அணையில் ஆய்வு செய்து 3 மணி அளவில் மதுரையில் தனியார் மண்டபத்தில் இந்த ஆய்வுக்கான கூட்டரங்கு நடைபெற உள்ளது. இந்த கூட்டரங்கில் எடுக்கப்படும் முக்கிய முடிவுகள் நாளை மறுதினம் உச்சநீதிமன்றத்தில் முல்லை பெரியார் அணை குறித்து வரக்கூடிய வழக்கு விசாரணையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழக விவசாயிகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.